என்ன பென் ஸ்டோக்ஸ் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சீரிஸ் ஆரம்பிச்சப்ப கேன் வில்லியம்சன் வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருந்தாரு. ஸோ இப்போ அதை தொடர்ந்து பென் ஸ்டோக்ஸ் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. டே சீரிஸ்ல 2 பிக் ஜெயின்ஸ் ஆஃப் மாடர்ன் டே கிரிக்கெட் வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். குறிப்பாக நம்ம பென் ஸ்டோக்ஸ் ரெடம்ஷன், ரிசைரன்ஸ், கிளச் அப்படின்னா எனக்கு பென் ஸ்டோக்ஸோட ஞாபகம் தான் வரும். பண்ண சம்பவம் ஒன்று எல்லாருக்கும் தெரியும். மெயினாக 2019 2 சம்பவம், ஆஷஸ்ல அண்ட் 2019 வேர்ல்ட் கப். இவர் மட்டும் இல்லை அப்படின்னா இங்கிலாந்துக்கு இன்ன வரைக்குமே அந்த வேர்ல்ட் கப் கனவு வந்து கனவாகவே இருந்திருக்கும். அந்த கிரேட்டஸ்ட் ஃபீல்டர்னு சொல்லலாம். வர வெறும் 35 வயசே ஆன நிலையில் இப்போ ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. கம்பேக்கு பேர் போனவர். இப்படி இவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அட் தி எண்ட் இப்போ ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஒருத்தவங்களை ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. உண்மையில கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கிலாந்துக்கு 2019 வேர்ல்ட் கப்பில் மேன் ஆஃப் த மேட்ச் அண்ட் 2022 T20 வேர்ல்ட் கப் ஃபைனலில் சாரமான பர்ஃபார்மன்ஸ். ஆஷஸில் சூப்பராக விளாண்டுருக்காரு. இங்கிலாந்து டெஸ்ட் டீமை வேற கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. ட்ரூலி அண்ட் அப்சல்யூட் லெஜெண்ட். கண்டிப்பாக கிரிக்கெட் ஃபேன்ஸ் இவரை மறக்கவே மாட்டாங்க. தேங்க்யூ பென் ஸ்டோக்ஸ் ஃபார் எவ்ரி திங். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.